வணக்கம். எலக்ட்ரானிக் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ 200 வாட்ஸ் இன்வெர்ட்டர். லாஸ்ட் கிளாஸில் 100 வாட்ஸ் இன்வெர்ட்டர் பார்த்தோம். இப்போ 200 வாட்ஸ் இன்வெர்ட்டர் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதில் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் உங்களுக்கு மெல்ல ஒரு இன்வெர்ட்டர் சர்க்யூட்டுக்குள்ளே நம்ம மெல்ல வந்துட்டுருக்கோம். உதாரணம் ஃபஸ்ட் நாள் கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1.5 வோல்ட் செல்லை உபயோகப்படுத்தி எப்படி இன்வெர்ட் பண்ணலாம், டிசியை எப்படி ஏசி பண்ணலாம், ஒரு பல்ப் எரி வச்சு காமிச்சோம். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 வோல்ட் ஆப்ரேஷனில் 3 வோல்ட் டிசியை எப்படி ஏசி பண்ணலாம், 2 பல்ப் லோடு கொடுத்து எரி வச்சு காமிச்சோம். அப்புறம் அடுத்த நாள் 9 வோல்ட். அடுத்தடுத்த ஒவ்வொரு ப்ராஜெக்டாக மெல்ல கொண்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 12 வோல்ட். இப்போ தான் ஒரு இன்வெர்ட்டர் சர்க்யூட்டுகளே வந்திருக்கோம் லாஸ்ட் கிளாஸில் இருந்து. இன்வெர்ட்டர் கிளாஸில் 100 வாட்ஸு, 200 வாட்ஸு, 500, 1000, 5K, 10K இப்படியெல்லாம் மார்க்கெட்டில் இருக்குது. விதவிதமான சர்க்யூட் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கிமேட்டிக் டயக்ராம் பார்த்தீங்கன்னா சம்வாட் கிரிட்டிக்கலாக இருக்கும். பட் எவ்வளோ கிரிட்டிக்கல் இருந்தாலும் சால்வ் பண்ணிடலாம். சப்ஜெக்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும். இதுக்கு படிப்பு தேவையில்லை, ஆர்வம் இருந்தால் போதும். இப்போ நான் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அல்லது டிஸ்பிளே பண்ணுறது காரணம் என்னென்னா, படிப்பு இல்லைன்னா கூட இந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் வர முடியும். இதுக்கு ஸ்பெஷலாக இன்ஜினியரிங் டிப்ளமோ முடிச்சுட்டு தான் வரணும்னு அவசியம் கிடையாது. ஆறு மூலம் யார் வேணால் வரலாம். ஆண் பெண் இருபேரும் இந்த தொழிலை கற்றுக்கலாம். வயது வித்தியாசமும் இல்லை சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போது எங்களுடைய ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் இருக்குது. அதன் மூலிமா நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம், நிறையா ட்ரைனிங்லாம் கொடுத்துட்ருக்கோம். இப்போ பாருங்களேன், இப்போ கிட்டத்தட்ட ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லோடு, ஒரு 5 லோடு ஒர்க் பண்ணுது இந்த இன்வெர்ட்டர் மூலிமா. ஓகேங்களா? இதில் நம்ம ஒரு குண்டு பல்ப் எரிய வைக்கணும், இன்கேசன் டியூப் லைட் எரிய வைக்கணும், எது வேணாலும் எரிய வைக்கலாம். இந்த இடத்துல இந்த ஸ்பேஸில் கேமராவில் இவ்வளோ தான் கொண்டு வர முடியுது. பேட்ரி கூட காமிக்க முடியல. பேட்ரி வெளியிலேருந்து ஆன் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு எக்ஸ்டென்ஷன் கார்டு வெளியே இருக்குது, அதுலேயும் இது பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இந்த இன்வெர்ட்டரில் வர அவுட்புட்டை ஒரு எக்ஸ்டென்ஷன் கார்டு கொடுத்து எக்ஸ்டென்ஷன் கார்டுலேருந்து ஒரு டிஃபன் லோடு கொடுத்துருக்கோம். டிஃபன் லேப் லோடு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஓகேங்களா? இருக்குது. இப்போது நியூ கமர்ஸ் யாராவது இந்த ஃபீல்டுக்குள்ளே வரலாம். இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்க்குற மாதிரி வரலாம். அப்படி வர்றவங்களுக்காக என்ன பண்ணுவோம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். கூடவே ஆளுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? எங்களுடைய ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட எல்லா கிளாஸஸும் நடந்துகிட்ருக்கு. மேற்கொண்டு விவரம் வேணும் அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு இப்போ இந்த இன்வெர்ட்டர் எப்படி ஒர்க் பண்ணுது, லாஸ்ட் கிளாஸில் ஒரு ஒரு இன்கேசன் ஒரு குண்டு பல்ப் மட்டும் எரிய போட்டோம். என்ன வித்தியாசம் நேற்றைக்கு இன்றைக்கும் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஃபெட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். முதல்ல லாஸ்ட் கிளாஸில் 2 ஃபெட்டு யூஸ் பண்ணோம். இப்போ 4 ஃபெட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். நேற்றைக்கு 100 வாட்ஸு, இன்றைக்கி 200 வாட்ஸ். ஓகேங்களா? ஃபெட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் 4 ஃபெட்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஒரு ஹீட்சிங் பிளேட்டில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நம்ம சர்க்யூட் பார்க்கலாமா? சர்க்யூட்டு பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த சர்க்யூட்டில் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னென்னு சொல்கிறோம், இது ஒரு இன்வெர்ட்டர் ட்ரான்ஸ்ஃபார்மர். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லோடு கொடுத்துருக்கேன். இந்த இன்வெர்ட்டர் மூலிமா 5 லோடு ஒர்க் பண்ண வைக்கலாம். அதுக்கு மேலே 10 லோடு கொடுத்தாலும் வேலை செய்யும்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இதனுடைய அவுட்புட் 100 வாட்ஸ் அப்படின்னு சொன்னால் நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ லோடு கொடுக்கணும் அப்படின்னா 75 வாட்ஸுக்கு உண்டான லோடு கொடுக்கணும். டியூப் லைட் அப்படின்னா 2 டியூப் லைட் கொடுக்கலாம். அதனால் லோடை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க, எப்படி கொடுக்கணும் அப்படின்னு. ஓகேங்களா? அப்போ 1000 வாட்ஸ் இன்வெர்ட்டர் அப்படின்னா 700 வாட்ஸுக்கு கொடுத்துக்கலாம். 6 டியூப் லைட் கொடுத்துக்கலாம், 2 ஃபேன் கொடுக்கலாம். இந்த இண்டக்டிவ் லோடு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம். லைட் லோடை யூஸ் பண்ணலாம். அப்போ வரும்போது இன்வெர்ட்டர் விலை ஜாஸ்தி வரும். பேட்டரியோட காஸ்ட் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் கொடுத்துருக்கிறது 12 வோல்ட் 7 ஆம்பியர் பேட்டரி. குறைஞ்சி மினிமம் அவ்வளோ வேணும். 10 ஆம்பியருக்கு மேலே அண்ட் அபவ் எவ்வளோ இருந்தாலும் லோடு என்ன வேணுமோ அதான் எடுத்துக்கும். இந்த சர்க்யூட் எவ்வளோ வேணுமோ அதிகமாக இருக்கிறனால எந்த ஃபால்ட்டு வராது. வோல்ட்டு மட்டும் அதிகம் கொடுக்கக்கூடாது. 12னா 12 கொடுக்கணும். ஓகே, ஏகப்பட்ட கம்பெனி இப்போ வந்துக்கிட்டு இருக்குது. எல்லாத்து வீட்லேயும் இன்வெர்ட்டர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பேர் தான் இன்வெர்ட்டர் ஒழிய இன்றைக்கி இருக்கிற எலக்ட்ரானிக் ஃபீல்டில் A to Z எல்லாமே இன்வெர்ட்டிங் சர்க்யூட் தான் கம்ப்ளீட்டாக. ஒரு போட்டோ வோல்டிக் செல்லிலிருந்து 2 வீலர் 4 வீலர் ஆட்டோமொபைலிருந்து எல்லா சர்க்யூட்லையுமே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்விலேருந்து எல்சிடி எல்இடி டிவிலேருந்து லேட்டஸ்ட் எல்லா எலக்ட்ரானிக் கேட்ஜெட் எல்லாமே
இந்த மாதிரி இண்டக்டிவில் ஒர்க் பண்ணோம். இந்த லோடு அந்த லோடை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு இன்வெர்ட்டர் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் டைப்பில் இன்வெர்ட்டர் மார்க்கெட்டில் கிடைக்கிது. எல்லா இன்ஜினியர்ஸுமே குறைஞ்சபட்சம் லைஃப்பில் ஒரு முறையாவது ஒரு இன்வெர்ட்டர் சர்க்யூட்டை நீங்கள் டிசைன் பண்ணணும், அதில் ஒரு ஐடியா கிடைக்குங்கிறதுக்காக தான் நான் கொடுத்துட்ருக்கேன். சரி, இப்போ நம்ம வந்து ஒரு சர்க்யூட்டில் பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் என்ன சொன்னோமோ கிட்டத்தட்ட அதே சர்க்யூட்டு தான். நான் ஒரு தடவை சர்க்யூட்டை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த எப்படி கனெக்ஷன் கொடுத்துருங்க பற்றி இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். பாருங்கள், இதான் சர்க்யூட் டயக்ராம். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டிங்கன்னா நீங்கள் அசம்பிள் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இப்போது பாருங்கள், இப்போ சர்க்யூட் பாருங்கள். இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், இன்வெர்ட்டர் டிரான்ஸ்ஃபார்மர். இதில் ஒரு பிரைமரி, செகண்டரி. இந்த இன்வெர்ட்டர் டிரான்ஸ்ஃபார்மர் சுவிட்சிங் ஆச்சு அப்படின்னு சொன்னால் செகண்டரி இன்டியூஸ் ஆகும். இன்டியூஸ் ஆச்சுன்னா அந்த லோடு ஒர்க் பண்ணும். நான் பேருக்கு ஒரு லோடு காமிச்சிருக்கேன். இப்போ 200 வாட்ஸ் அப்படின்னா 150 வாட்ஸ் வரைக்கும் லோடு கொடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன். 150 வாட்ஸை நீ கொடுக்குற லோடை பொறுத்து டிவைட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு லைட் லோடு கொடுத்தீங்கன்னா இன்வெர்ட்டர் ரொம்ப நாளைக்கு வரும், பேட்டரி ரொம்ப நாளைக்கு வரும், கரண்ட் டேக்கன் கம்மியாக இருக்கிறதுனால. ஓகேங்களா? இண்டக்டிவ் லோடு குண்டு பல்போ வேறு ஏதாவது எலக்ட்ரிக்கல் ஐட்டமோ ஹீட்டர், மிக்சி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண வேண்டாம். அப்படி யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் 1500 வாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இன்வெர்ட்டர் அசம்பிள் பண்ணணும். மினிமம் 5000 வாட்ஸ் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய கம்பெனி இருக்குது, நிறைய ஸ்கிமேட்டிக் டயக்ராம் இருக்குது. கண்டிப்பாக டயக்ராம் வேணுங்கிறது தான் டயக்ராம் பேஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல 4047 ஒரு ஐசி இருக்கும். நான் ஏற்கனவே இந்த ஐசி பற்றி சொல்லியிருக்கேன். இந்த ஐசியில் மோனோஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர், அஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் எந்த மோடு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்குது அஸ்டேபிள் மோடு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஐசி வந்து 14 பின் இருக்கும். இந்த ஐசியை பற்றிய டீட்டெயில்ஸ் எதாவது வேணும்னா ஒரு லேஅவுட் நான் ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் கொடுத்துருக்கேன். சேம் அதே தான். பாருங்கள், இதான் ஐசியோட டேட்டா. நியூ கமர்ஸ் யாராவது வந்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். 4047 இதை வச்சு தான் நிறைய இன்வெர்ட்டர் சர்க்யூட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். நாம் அசம்பிள் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டே ஆஃப்டர் டுமாரோ இன்னொன்று அஸ்டேபிள் மல்டிவேல சைன் வேவ் இன்வெர்ட்டர் ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு 2 டேஸில் பண்ணுறேன். அப்லோடிங் பண்ணுறதுக்கு டைமிங் இல்லை, அதனால் பண்ணுறவங்களுக்கு பார்த்துக்கலாம். இதில் அந்த ஐசியில் 14 பின் இருக்குது. அந்த 14 பின்னோட ரெஸ்பான்ஸ் சொல்லியிருக்கேன். இதில் வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பற்றி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அஸ்டேபிள் ஒன்று இருக்குது, மானோஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர் இருக்குது. பெரும்பாலும் அஸ்டேபிள் மல்டி யூஸ் பண்ணால் என்னென்ன பயாசிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறலாம் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இந்த ஐசியோடைய 7th பின் வந்து கிரவுண்டு, 14th பின் வந்து சப்ளை. மீதெல்லாம் டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த ஐசியில் அஸ்டேபிள் மோடில் ஒர்க் பண்ணும்பொழுது 13வது பின்லேருந்து அவுட்புட் எடுத்து இன்னொரு டிவைஸை நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? பாருங்கள், இப்போது 4017 அதை பேஸ் பண்ணி இதுதான் சர்க்யூட்டு. இந்த சர்க்யூட்டில் 1வது பின், 2வது பின், 3வது பின், இது 3 முக்கியம். இதுதான் வந்து இந்த ஆசிலேட்டர் சர்க்யூட்டை டிசைன் பண்ணி டைமிங்கை டிசைன் பண்ணக்கூடியது 3 இந்த காம்பனன்ட்ஸு. 1வது பின்னு, 2வது பின்னு, 3வது பின்லேயும் ஒரு ரெசன்ஸ் போடுறனா போடலாம், போடாமல் இருக்கலாம். ஓகேவா? இந்த 10வது பின்னும் 11வது பின்லேயும் வோல்ட் மாறி மாறி வரும். வோல்ட் மாறி மாறி வருமா வராதா அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு சர்க்யூட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பாருங்கள், இதுதான் இந்த சர்க்யூட்டு. இதுதான் இந்த சர்க்யூட்டு. இது 4047 ஐசி. இதில் பின் நம்பர் 4, 5, 6, 14 இதெல்லாம் பாசிட்டிவ் சப்ளை. பின் நம்பர் 7, 8, 9, 12 இதெல்லாம் வந்து நெகட்டிவ் சப்ளை. 9 வோல்ட் பேட்டரி கொடுத்துருக்கேன். நான் கொடுத்துருக்கு வந்து 12 வோல்ட் கொடுத்துருக்கேன். இதில் பின் நம்பர் 1, 2, 3 இதான் டைமர். இதுதான் டைமிங் டிசைன் பண்ணோம். அதன் மூலிமா 10வது பின் 14 ஃப்ரீக்வன்சியை கூட்டி குறைக்க முடியும். இந்த 10வது பின் 11வது பின்லேயும் மாறி மாறி வந்திருந்தால் அஸ்டேபிள் மல்டிவைப்ரேட்டர். இதில் அவுட்புட் வந்தால் இந்த எல்இடி எரியும். இதில் 10வது பின் அவுட்புட் வந்தால் இந்த எல்இடி எரியும். அதனால் இந்த ஐசி ஒரு பக்கா ஆசிலேட்டர் அப்படின்னு ஒரு முடிவுக்கு நம்ம வந்துடலாம். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஆசிலேட் ஃப்ரீக்வன்சி சேஞ்சஸை வந்து இந்த ப்ரீசெட் மூலிமா நம்ம வேரி பண்ண முடியும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஐசி ஆசிலேட்டர் இல்லையா, இதனுடைய அவுட்புட் வருது இல்லையா, 10வது பின் 11வது பின்னில் ப்ளஸ் மைனஸ் மாறி வரும் இல்லையா, இதுதான் நமக்கு தேவை. அதாவது நாம் என்ன பண்ணுறோம், இன்வெர்ட்டரில் டிசி வோல்ட்டை சுவிட்சிங் பண்ணுறோம். விட்டு கொடுக்கணும் சர்க்யூட்டுக்குள்ளே, டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே. அது டைரெக்டாக இந்த ஐசிலேருந்து அப்படியே கொடுக்க முடியுமா அப்படின்னுட்டு, ஐசிலேருந்து வரக்கூடிய அவுட்புட் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை ட்ரைவ் பண்ணக்கூடிய அளவுக்கு பவர் அதுக்கு கிடையாது. அதனால் என்ன பண்ணுறோம், அது சுவிட்சிங் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம், மாஸ்பெட்டை யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 வாட்ஸ் இன்வெர்ட்டர் சேம் சர்க்யூட் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? பாருங்கள், ஓகேவா? இதில் வந்து சேம் இதே தான் 4047 ஐசி.
10வது பின் 11வது பின் அவுட்புட் வருது. 2 மாஸ்பெட்டும் மாறி மாறி கண்டக்ட் பண்ணும்போது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பிரைமரிக்குள்ளே டிசி வோல்ட்டு விட்டு ஒர்க் பண்ணும். நமக்கு தேவை அதுதான். ஓகேவா? ஒரு செகண்டுக்கு எத்தனை தடவை இது சுவிட்சிங் ஆகுதோ, ஒரு செகண்டுக்கு எத்தனை தடவை இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே ட்ரிகர் ஆகுதோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹெர்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். உதாரணமாக ஒரு செகண்டுக்கு 50 தடவை இந்த 2 டிரான்சிஸ்டர் மாறி ஒர்க் பண்ணுச்சுன்னா 50 ஹெர்ட்ஸ் ஏசி செகண்டரி அவுட்புட்டில் வரும். டிசி கொடுக்குறது 12 வோல்ட், ஆனால் கொடுக்குறது எவ்வளோ வரும், 230 வோல்ட் வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சர்க்யூட்டில் உங்களுக்கு நான் வந்து வோல்ட் அளந்து காமிக்க போகிறேன், எவ்வளோ வோல்ட் வருது அப்படின்னு. ஏன்னா தெரியணும் இல்லையா? லாஸ்ட் கிளாஸில் கொஞ்சம் அவசரத்தில் எபோவ் 3 வித்தவுட் லோடை மட்டும் அளந்து காமிச்சேன் உங்களுக்கு, வித் லோடில் காமிக்கலை. டிஜிட்டல் மீட்டரில் அரௌண்ட் 300 to 400 வருது, அனலாக் மீட்டர்லேயும் 300 to அவுட்புட் வருதுன்னு சொல்லுவேன். ஓகேங்களா? நம்ம இன்றைக்கி கொஞ்சம் லோடு வித் லோடோட செக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வோல்ட் வருதுன்னு. ஏன்னா நீங்கள் அசம்பிள் பண்ணணும் இல்லையா, அதுக்காக. ஓகே, இப்போ நமக்கு என்ன தேவைப்படுது, 2 மாஸ்பெட்டு, ஒரு இன்வெர்டர் டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு ஐசி, அவ்வளோதான். 12 வோல்ட் சப்ளை வித் பேட்டரி, வேறு எதுவுமே தெரியல. ரொம்ப சிம்பிள் காம்போனன்ட்ஸ். இதை மட்டும் யூஸ் பண்ணி நாம் வீட்டுக்கு வேணுங்கிற ஒரு சிம்பிளான ஒரு இன்வெர்ட்டரை நம்ம நல்லா அசம்பிள் பண்ண முடியும், தயாரிக்க முடியும். ஓகே, இதுதான் வந்து நேற்றைக்கு நடத்தின கிளாஸ்னுடைய. அதை தான் கொஞ்சம் பவரை கூட்டணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா பாருங்கள். இப்போ என்ன பண்ணியிருக்கோம், 2 இல்லை, ஒரு சேனலுக்கு 2, அப்போது 4 மாஸ்பெட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி 6, 6+6, 5+5 இப்படியெல்லாம் யூஸ் பண்ண முடியும். இதன் மூலிமா வாட் பவரை கூட்ட முடியும். வாட் பவரை கூட்டணுன்னு என்ன பண்ணணும், இந்த சுவிட்சிங் என்ன பண்ணுறதுக்காக என்ன பண்ணணும், உங்களுக்கு இந்த டிவைஸை பார்த்துக்கணும். இப்போது வந்து மாஸ்பெட் யூஸ் பண்ணணுன்னு சொல்லலையா, இதை வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு டிரான்சிஸ்டர், ஒரு பிசி 547 இல்லைன்னா SL100 இதெல்லாம் கொடுத்து கூட இன்னும் ட்ரை பண்ணலாம். இதை விட சுவிட்சிங் நல்லா இருக்கணும், அவுட்புட் நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும், வாட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ மாஸ்பெட்டில் வந்து 10 மாஸ்பெட் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுங்களேன் ஒரு சேனலுக்கு. இதே ஐஜிபிடி அப்படின்னா அதில் பாதி கொடுத்தா போதும். ஒரு 2 ஐஜிபிடி அது 3 ஐஜிபிடி கொடுத்தாலும் போதும், என்ன வாட்டோ அந்த அவுட்புட் வந்துடும். அது அடுத்தடுத்த கிளாஸில் நான் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்லியிருக்கோம், இப்போது சேம் சர்க்யூட்டு தான். என்ன மாடிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டால் இதில் வந்து பேரலல் பண்ணியிருக்கோம், 2 மாஸ்பெட்டை பேரலல் பண்ணியிருக்கோம். நீ எந்த மாஸ்பெட் வேணாலும் என் சேனல் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? முக்கியம் என்ன அப்படின்னு கேட்டால், ஒன்று பேட்டரியோடைய ஆம்பியர் வோல்ட் 12 வோல்ட்டு, ஆம்பியர் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம செய்கிற ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குது எல்லாமே 12 வோல்ட்டு 7 ஆம்பியர், இந்த ப்ராஜெக்ட் டிஸ்பிளேயில் கொண்டு வரதுக்காக. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், இப்போ மறுபடியும் 1 செகண்ட் என்ன பண்ணணும், ஒர்க்கிங் பிரின்சிபல் எல்லாம் சொல்லிட்டேன். உங்களுக்கு வந்து வித் லோடில் இப்போ எவ்வளோ வோல்ட் வருது அப்படிங்கிறத மல்டிமீட்டரில் செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ 1 செகண்ட் பழையபடியே லோடு, பல்போட கலர் மட்டும்தான் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணுறேன், வோல்ட் அளக்கலாம் செகண்டில். அதுக்கு முன்னாடி ஒரு தெர்மோகோல் வச்சிடுறேன். மல்டிமீட்டர் டிஜிட்டல் மல்டிமீட்டர் எடுத்துக்கிறேன். டிஜிட்டல் மல்டிமீட்டரில் நான் என்ன பண்ணுறேன், 750 வோல்ட் ரேஞ்சை நான் செலக்ட் பண்ணிக்கேன். உங்கள்கிட்டலாம் அந்த மீட்டர் தான் வச்சுருப்பீங்க. ஓகேவா? இப்போ இதில் வோல்ட் அளக்கிறேன் செகண்டில். பாருங்கள், 236 வோல்ட்டு, 236. ஓகே, ஒரு நிமிஷம், இன்னும் கொஞ்சம் தெளிவாக தெரியுதா உங்களுக்கு? பார்த்துக்கலாம். பாருங்கள், 237 எக்ஸாக்டாக வருது வித் லோடில். ஓகேங்களா? நம்ம டிஜிட்டல் மீட்டரில் அளக்கலாமா? டிஜிட்டல் மீட்டரில் அளந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, இப்போது நான் ஒரு 250 வோல்ட் ரேஞ்சு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். மல்டிமீட்டரில் 250 வோல்ட் ரேஞ்சு செலக்ட் பண்ணியிருக்கேன். முள் எக்ஸ்ட்ரீம் இந்த பக்கம் வந்தேன்னா இது வந்து கடைசி வரைக்கும் வந்தேன்னா 250 வோல்ட்டு. இப்போ நான் செக் பண்ணுறேன். ஓகேவா? எக்ஸாக்டாக 230 வோல்ட், எக்ஸாக்டாக 230 வோல்ட், போத் அனலாக் அண்ட் டிஜிட்டல் 2 மீட்டர்லையுமே எக்ஸாக்ட் வோல்ட்டு வித் லோடில் உங்களுக்கு காமிக்குது. நீங்களும் அசம்பிள் பண்ணி பாருங்கள். ரொம்ப இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இன்வெர்ட்டர் சர்க்யூட் ரொம்ப முக்கியம். அசம்பிள் பண்ணுங்கள். அசம்பிள் பண்ணிவிட்டு ஏதாவது சந்தேகம் டவுட் இருந்தால் கேளுங்க, நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு.
ஏற்கனவே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன். ஒரு சர்க்யூட் ஒர்க்கிங் பிரின்சிபல் கொடுத்துருக்கேன். மாஸ்பெட் எப்படி ஒர்க் பண்ணுறது, மாஸ்பெட் எப்படி செக் பண்ணுறது, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏகப்பட்ட வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக இந்த சர்க்யூட்டில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டால், இந்த இன்வெர்ட்டர் சர்க்யூட் அசம்பிள் பண்ணுறது முக்கியமானதுன்னா ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த அவுட்புட் டெர்மினலில் கையில் தொட்டிங்கன்னா சிவியராக சாக்கடிக்கும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி 1.5 வோல்ட்டு 3 வோல்ட் இருக்கு இல்லையா, அதில் கூட ஷாக் அடிக்கும். 1.5 வோல்ட்டில் கூட ஷாக் அடிக்கும். ஆனால் தாங்குற மாதிரி இருக்கும், வேரியபிளாக இருக்கும். ஆனால் இது அப்படியெல்லாம் இல்லை, சிவியராக அடிக்கும். நீலி ரொம்ப கஷ்டம், கேர்ஃபுல்லாக பண்ணணும்.